திருமலைன்னு சொன்னாலே நமக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் திறக்கப்படுற ஒரு புனிதமான இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தும்புரு தீர்த்தம். நீங்க 2026ல இந்த புனித யாத்திரைக்கு போகணும்னு ஒருவேளை திட்டமிட்டீங்கன்னா, இந்த முழுமையான வழிகாட்டி உங்களுக்கு நிச்சயம் உதவும். வாங்க இந்த யாத்திரைய பத்தி எல்லா விவரங்களையும் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள் திறக்கப்படுற ஒரு நீரூற்று. அந்த ஒரு நாள்ல அதுல நீராடினா பாவங்கள் எல்லாம் போய் மோட்சம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. கேட்கும்போதே ஒரு சிலிர்ப்பு வருது இல்லையா? இதுதான் தும்புரு தீர்த்தத்தோட மகிமை. சரி, இந்த இடத்துக்கு ஏன் இவ்ளோ ஒரு மகத்துவம்? புராணங்களின்படி சேஷாசலமலையில சுமார் 3.5 கோடி புனித தீர்த்தங்கள் இருக்குதாம். ஆனா அதுல இது மட்டும் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? ஏன்னா தேவலோக இசைக்கலைஞரான கந்தர்வ தும்புருங்கிற மகாமுனிவர் இந்த இடத்துல தான் தவம் செஞ்சாரு. அதனால தான் இந்த தீர்த்தத்துக்கு முக்தி தரக்கூடிய சக்தி இருக்குன்னு மக்கள் உறுதியா நம்புறாங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பிளானிங். 2026ல போகணும்னா என்ன தேதி, என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? திருமலை திருப்பதி தேவஸ்தானம், அதாவது டிடிடி, ரொம்பவே கண்டிப்பான சில விதிகள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்க கேலண்டர்ல இந்த டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. 2026ஆம் வருஷம் ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி. ஒரே ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் தான் தும்புரு தீர்த்தமுக்கோட்டி. வருஷத்துக்கே ஒரு முறை வர்ற இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா கேட்டுக்கோங்க. மார்ச் 31 அப்புறம் ஏப்ரல் 1 இந்த 2 நாளும் காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டும்தான் மலையேற உங்களை உள்ள அனுமதிப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வெறும் 4 மணி நேரம் தான் என்ட்ரி டைம். இந்த நேரத்தை தவற விட்டா அவ்வளோதான், அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். ஸோ உங்க பயணத்தை ரொம்ப சரியா திட்டமிடுங்க. இந்த மலையேற்றம் கொஞ்சம் கடினமானதுங்கிறதால தேவஸ்தானம் சில பாதுகாப்பு விதிகள் வச்சிருக்காங்க. அதாவது 10 வயசுக்கு குறைவான குழந்தைங்களும் 60 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்களும் இந்த யாத்திரையை தவிர்க்கிறது நல்லது. அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லனா மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்களும் போக வேண்டான்னு அறிவுறுத்துறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாரு போனாலும் ஆதார் கார்டு கையில கண்டிப்பா இருக்கணும். இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அதனால சில பொருட்களை கண்டிப்பா எடுத்துட்டு போகக்கூடாது. தீப்பெட்டி, கற்பூரம் மாதிரி எளிதா தீப்பிடிக்கிற பொருட்கள் கூட கூடாது. சமையல் பாத்திரங்கள், கேஸ் ஸ்டவ் எல்லாம் கொண்டு போக அனுமதி இல்ல. முக்கியமா பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பேகு, சோப்பு, ஷாம்பூ எதுக்கும் அனுமதி கிடையாது. செக் போஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா செக் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் வீட்லயே வச்சுட்டு போறது நல்லது. அடுத்து இந்த பயணத்தோட சவாலான பகுதியை பத்தி பார்க்கலாம். இது சாதாரணமா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரி கிடையாது. இது உங்க மன உறுதியையும் உடல் பலத்தையும் ஒரு சேர சோதிக்கிற ஒரு ஆன்மீக அனுபவம். ஒரு உண்மையான டெஸ்ட்னே சொல்லலாம். இந்த யாத்திரையில 2 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட், திருமலையிலிருந்து பாப விநாசனம் டேம் வரைக்கும் பஸ்ல போகணும். அங்க இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளோட உண்மையான மலையேற்றம், அதாவது ட்ரெக்கிங், பாப விநாசனத்திலிருந்து தும்புரு தீர்த்தம் வரைக்கும் தொடங்குது. இப்போ நீங்க பாக்குற இந்த விவரங்கள் தான் இந்த ட்ரெக்கோட ஒரு சுருக்கம். போயிட்டு வரத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நடக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் போகவே 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். பாதை முழுக்க அடர்ந்த காடு, செங்குத்தான பாறைகள், அப்புறம் மரமே இல்லாத மொட்டை பாறைகள்னு மாறி மாறி வரும். இது எல்லாத்தையும் விட பெரிய சவால் என்ன தெரியுமா? நடுவுல ஒரு இடத்துல இடுப்பளவு தண்ணியில இறங்கி ஒரு ஆற்றை கடந்து போகணும். இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கேன்னு பயப்படாதீங்க. ஏன்னா பக்தர்களோட பாதுகாப்புக்காக டிடிடியும் ஆந்திரா அரசு போக்குவரத்து கழகமும் சேர்ந்து நிறைய சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். போக்குவரத்துல ஒரு முக்கியமான விதி இருக்கு. இந்த தும்புரு தீர்த்தம் நடக்கிற 2 நாளும் கோகர்பம் அணைக்கு வேலை உங்களோட சொந்த வண்டி, அதாவது கார், பைக் எதுக்குமே அனுமதி கிடையாது. நீங்க அங்க இருக்கிற பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திட்டு அங்கிருந்து பாப விநாசனம் ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அரசு பேருந்துகளை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சாப்பாடு பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். பாப விநாசனத்துல புளியோதரை, தயிர் சாதம்னு அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய நூற்றுக்கணக்கான ஸ்ரீவாரி சேவகர்கள் அங்க இருப்பாங்க. ஆனா தண்ணி, இதுல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மலையேற்றம் ஆரம்பிக்கிற முதல் 1-2 கிலோமீட்டருக்கு தண்ணி பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அதனால முழு பயணத்துக்கும் தேவையான தண்ணியை நீங்களே தான் கொண்டு போகணும். இது ரொம்ப முக்கியம். பக்தர்களோட பாதுகாப்புக்காக விரிவான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. வழிநடுக முதலுதவி மையங்கள் இருக்கும். அவசரத்துக்கு தேவையான மருந்துகளோட மெடிக்கல் டீம்ஸும் இருப்பாங்க. ஆம்புலன்ஸும் தயாரா இருக்கும். அது மட்டும் இல்லாம வனத்துறை, காவல்துறை அதிகாரிகள்னு எல்லாரும் உங்களுக்கு வழிகாட்டவும் பாதுகாப்பா பாத்துக்கவும் அங்க இருப்பாங்க. சோ தைரியமா போகலாம். சரி, நாம கிட்டத்தட்ட எல்லா விவரங்களையும் பேசிட்டோம்.
கடைசியா உங்க பயணம் பாதுகாப்பாவும் இனிமையாவும் அமைய சில முக்கியமான டிப்ஸ். இது ஒரு ஃபைனல் செக்லிஸ்டா நினைச்சுக்கோங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேக்ல இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டு இருக்கிறதால மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில், உடம்பு சோர்வாகாம இருக்க ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ், செருப்பு வேலைக்கே ஆகாது, நல்ல ட்ரெக்கிங் ஷூஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆத்துல இறங்கும்போது ஃபோன் நனையாம இருக்க ஒரு ட்ரை பேக். கடைசியா அந்த புனித தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன பாட்டில் மறக்காம எடுத்துக்கோங்க. நீங்க மலையாத்திரம் செய்யும்போது இந்த 4 விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலையிலே கிளம்பிடுங்க, மதியம் வெயில் ஏறினா ரொம்ப கஷ்டம். 2. தனியா மட்டும் போகவே போகாதீங்க, எப்பவும் ஒரு குழுவோட சேர்ந்து போங்க. 3. அங்க இருக்கிற அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க. 4. தீர்த்தத்துக்கு பக்கத்துல பயங்கர கூட்டம் இருக்கும், அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தும்புரு தீர்த்த யாத்திரைங்கிறது வெறும் மலையேற்றம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீக தேடல். உங்க நம்பிக்கையும் உங்க உடல் வலிமையும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது அந்த புனித தீர்த்தத்துல நீங்க நிக்கிற அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உணர்வு பிறக்கும்னு நினைக்கிறீங்க?